What is this? Nothing. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி என்னுடைய வீக்கெண்ட் ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்காக என்ன செஞ்சுருக்கேன்னா எக் பஃப் செய்யலான் இருக்கேன். பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போது எக் பஃப்ஸ்க்கு ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், அது புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். நம்மளுக்கு தக்காளி வேணும்னா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக் பஃப்ஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். இன்றைக்கி நான் ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா நான் இன்னொரு நாள் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை வெளில எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரே ஒரு ஷீட் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இப்போ பாயில் பண்ண எக்கில் நான் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த சைட் நான் திருப்பி வைக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா பஃப்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். இதை இன்னொரு ஷேப்லேயும் மடிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் எக் வச்சுட்டு இப்போது இந்த சைடையும் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா பஃப்ஸையும் எக் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓவனில் ஒரு 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறேன். ஓவன் இல்லைனா ஜஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பப்ஸை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். குக்கரில் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு பேக் பண்ண மாதிரி கிடைக்கும். பட் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா எக் பஃப்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ ரொம்ப டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் எக் பஃப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே நம்மளால் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங் அபுதாபியில் இருக்க மரீனா மாலுக்கு போயிருந்தோம். இந்த மால் ரொம்ப அழகாக இருக்கும். மாலோட அவுட் சைட் வியூ இது தான். உள்ளே கேரிஃபோர் இருக்குது. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் லூஸில் கிடைக்கும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மசாலாலாம் இந்த மாதிரி நம்ம லூஸில் வாங்கி வச்சுக்கலாம். லைக் பேப்ரிக்கா பவுடர், அதுக்கப்புறம் அரபிக் மசாலா மிக்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி லூஸில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 1 கிராம் 2 கிராம்லேயே நம்மளுக்கு வந்துடும். ஸோ நான் ரேராக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ்லாம் இந்த மாதிரி தான் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்குவேன். இங்கே இந்தியன் ஸ்பைஸ் மிக்ஸ் கூட கிடைக்கும். ஈவன் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட இருக்குது. ஸ்பைசஸாக இருந்தாலும் சரி, நட்ஸாக இருந்தாலும் சரி, பயாரா இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. பாதாம், பிஸ்தாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கிட்டோன்னா நம்ம டெசர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. டேட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உள்ளே பாதாம் வச்சது, பிஸ்தா வச்சது, அதுக்கப்புறம் வால்நட், அதுக்கப்புறம் சாக்லேட் கோட் பண்ணது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி பார்க்கலாம். அப்புறம் டேட்ஸ் சிரப், டேட்ஸ் பேஸ்ட்லாம் வச்சுருக்காங்க.
அப்புறம் கேரிஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்காத ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம். மெலன்லேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸ்வீட் மெலன், அதுக்கப்புறம் ராக் மெலன், ஹனி டியூவும் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரூட்டில் ஜூஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியிலே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ் ஜூஸஸ் வச்சுருக்காங்க. பைனாப்பிள், வாட்டர்மெலன்லாம் கட் பண்ணியும் வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரெஷ் பாதாம். பாதாம் அப்படியே அந்த ஷெல்லோடு இருக்குது. இது வந்து லாங்கன் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேபேஜ், காலிஃப்ளவர் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம இந்தியன் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே கீரைலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். புதினா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து பேக்கரி செக்ஷன். கேக் அண்ட் பேஸ்ட்ரீஸ்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. இன்னொரு சைடு வந்து அரபிக் ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கேரிஃபோரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு எங்கே போனோன்னா டிக்கா டர்பார்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானி அண்ட் அரபிக் ஃபுட் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் பாகிஸ்தானி ஃபுட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலட் கொடுத்துருந்தாங்க. What is? What is? What? You tell me. What is? I don't know what is that. You tell me. What is this? Iron. What is this? Cucumber. Yeah, cucumber. What is this? Um, What is this? What is this? Nothing. Nothing. This one. What is this? Lemon. Lettuce. What is this? Lemon. Eat this. Where's the carrot? Carrot finished. What? மட்டன் கடாய் கிரேவியும் ரோட்டியும் வந்துருச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20 minutes எடுத்துச்சு. Papa, fire. It's not fire, it's a smoke. Yeah, smoke. Yeah, it's very hot and it's very smoky. Papa, maybe love? இது வந்து சிக்கன் மலாய் டிக்கா. இந்த மாதிரி சிசிலிங் சவுண்ட் வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மலாய் டிக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஷால்லா நான் சீக்கிரமாகவே இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா டிஷ்ஷஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அபுதாபியில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.